ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி மேக்ஸில் வந்து ரீசனிங் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க. 10 கொஷினில் பார்த்திங்கன்னா நம்ம கடிகாரம் வந்து கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கடிகாரம் பொறுத்த வரைக்கும் 3 மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து 4வது மாடல். 3 மாடலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அதாவது பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணத்தை கேட்டாங்க. அது ஃபஸ்ட்டு மாடல். 2வது மாடல் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போது ஒன்றை ஒன்று தொடும், அது வந்து 2வது மாடல். 3வது மாடல் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி அமைக்குன்னு கேட்பாங்க. அது 3வது மாடல். இந்த 3 மாடலுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். சரி வாங்க 4வது மாடல் போகலாம். இப்போது 4வது மாடல் பார்த்திங்கன்னா செங்கோணத்தை எப்போ அமைக்குன்னு கேட்பாங்க. செங்கோணம்னா ஒன்றும் இல்லை, 2 டைம் கொடுத்துட்டு இடைப்பட்ட கோணத்தில் அதாவது 90 டிகிரி எப்போ அமைக்குன்னு கேட்பாங்க. இல்லைனா செங்கோணம் எப்போ அமைக்குன்னு கேட்பாங்க. ரெண்டு கேட்டாலுமே இது மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மாடல் 4ல் பொறுத்த வரைக்கும் 4:30 மணி முதல் 5 மணி வரை எந்த நிமிடத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4:30 மணி 5 மணின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி 4:30 மணிக்கு கொடுத்தாலுமே அதாவது கடிகார சம்னாவே அதாவது நிமிஷம் முள்ளு தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அதாவது இதில் வந்து பாருங்கள் 4:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. 4:30 மணிக்கு கொடுத்தாலுமே நம்ம வந்து 4 மணிலேருந்து தான் கணக்கு பண்ணோம். அதாவது 4 மணிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது சின்ன முள் வந்து 4ல் இருக்குங்களா. அதாவது 4லேருந்து கணக்கு பண்ணால் இந்த இடத்துல வந்து 90 டிகிரி அமைக்கும். கரெக்டாக பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஆனால் அவங்க கேட்டிருக்குது பார்த்தீங்கன்னா 4:30 மணி முதல் 5 மணி வரையும் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நிமிஷம் முள் எவ்வளோ ட்ராவல் பண்ணால் 90 டிகிரி அமைக்கும்னு நம்ம கேட்டிருப்பாங்க. அதாவது 4:30 மணிலேருந்து கேட்டதுனால அது அப்படியே ஆப்போசிட்டில் வரும் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா 90 டிகிரி அமைக்கும். அதாவது 4 மணி முதல் 4:30 மணின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 90 டிகிரி கரெக்டான ஆன்சர். ஆனால் இவங்க கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். அதாவது தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அதாவது 4:35 90 டிகிரி அமைக்கும், அதாவது செங்கோணத்தை அமைக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்கள். 60/55 இன்ட்டு ஒய். அதாவது ஒய்னா ஒன்றும் இல்லை, நிமிஷம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பரில் இருக்கோ அதோட நிமிஷம் வேல்யூ எடுத்துக்கங்க. அதாவது நிமிஷம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணி தானே கேட்டிருக்காங்க. 4:30 மணி முதல் 5 மணி வரை கேட்டிருக்காங்க. அப்போனா சின்ன முள் இங்கே இருக்கணும், பெரிய முள் பார்த்திங்கன்னா 7க்கு நேராக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 90 டிகிரி அமைக்கும். அதாவது 7 நம்பருக்கான நிமிஷம் வேல்யூ எவ்வளோ பாருங்கள். 7 நம்பருக்கான நிமிஷம் வேல்யூ பார்த்திங்கன்னா 35 நிமிஷம். இது வந்து ஒய்யாக எடுத்துக்கங்க. இது ஒய்னா பெரிய முள்ளோட நிமிஷம் வேல்யூ தான் ஒய். அதாவது ஒய்யோட வேல்யூ 35 எடுத்துங்க. இப்போ சால்வ் பண்ணி போடுங்க. 60/55 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 35. இது சால்வ் பண்ணி போடுங்க. 5ஆல் போட்டிங்கன்னா 11×5 = 55. இதை போட்டிங்கன்னா 7×5 = 35. இப்போ 6×42 420/11. இதை சால்வ் பண்ணி போடுங்க. 11ல் போட்டிங்கன்னா 42ல் 3 11 இருக்கும். 3 11 33. மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். மீதி 9 இருக்குது. 9 இங்கே ஒரு 0 90 இருக்குது. 90ல் எத்தனை 11 இருக்குது பாருங்கள். 8 11 இருக்கும். 8 11 88. மிச்சம் 2 அப்படியே போட்டு /11 போட்டுங்க. அதாவது 4:30 மணி முதல் 5 மணிக்கு இடையே எப்போ வந்து செங்கோணம் அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4 மணி 38 2/11 நிமிடம். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் பார்த்திங்கன்னா செங்கோணத்தை அமைக்கும். இதுவே 4 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த டைமில் செங்கோணத்தை அமைக்கும். இங்கே வந்து 4:30லேருந்து கேட்டதுனால அதாவது 4 மணி 38 2/11 நிமிஷத்தில் தான் செங்கோணத்தை அமைக்கும். ஓகேங்களா. ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம தோராய வேல்யூ வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் வந்து நம்ம அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாடல் தான் நம்ம போட்டாகணும். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். பாருங்கள். மாடல் 4ல் 2வது சம்மு. 6 மணி முதல் 6:30 மணி வரை எந்த நிமிடத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 90 டிகிரி அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போது 6 மணி 6:30 மணி இந்த 2 டைமுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது தோராயமாக 6:15 வந்து 90 டிகிரி அமைக்கும். சரிங்களா. அதாவது தோராய வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது சின்ன முள் வந்து 6க்கு நேராக இருக்கும், பெரிய முள் 3க்கு நேராக வந்தால் தான் 90 டிகிரி அமைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது 6 மணிலேருந்து
அதாவது பெரிய முள் இங்கே இருக்கும் 6 மணினா இங்கேருந்து எவ்வளோ நிமிஷம் ட்ராவல் பண்ணால் இந்த 90 டிகிரி அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் தான் இந்த 90 டிகிரி வந்து அமைக்கும். இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா 60/55 இன்ட்டு ஒய். ஒய்னா ஒன்றும் இல்லை, அதாவது எந்த நம்பராண்ட போகும்போதோ 90 டிகிரி அமைக்கும்னு பாருங்கள். 3ஆண்ட போனால் தான் 90 டிகிரி அமைக்கும். அப்போது 3க்கான நிமிஷம் வேல்யூ எவ்வளோ பாருங்கள், 15. அப்போது ஒய் வந்து 15 தான். ஒய் 15. இந்த 15 வந்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க. 60/55 இன்ட்டு 15. இதை சால்வ் பண்ணி போடுங்க. 5ஆல் அடிச்சிங்கன்னா 11×5 55. 5ஆல் அடிச்சிங்கன்னா 3×5 5. அப்போது 180/11. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா, அதாவது 180/11 சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா எத்தனை, அதாவது ஒரு 11 மிச்சம் 70 இருக்குங்களா? இதை பாருங்கள், ஒரு 11 மிச்சம் 70 இருக்கா? 70ல் எத்தனை 11 இருக்கும் பாருங்கள். 6 11 66, மிச்சம் 4 இருக்குது. 4/11 அப்படியே போட்டுங்க. அதாவது 6 மணிக்கும் 6:15க்கும் இடையே செங்கோணத்தை எப்போ அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி 16 4/11 நிமிடம். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா செங்கோணத்தை அமைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோராய மதிப்பு 90 டிகிரி வந்து 6:15 சொல்லிட்டோம். ஆனால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா 6 மணி 16 4/11 நிமிடம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக அக்யூரேட்டான டைம் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, 3வது கொஸ்டின் போகலாம் வாங்க. அதாவது கடிகாரம் மாடல் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 3வது சம் பாருங்கள். மாடல் 4ல் 3வது சம் பாருங்கள். 9 மணிக்கும் 9:30 மணிக்கும் இடையே பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போது ஒன்றை ஒன்று செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சொல்லிடலாம். அதாவது 9 மணினா சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும், பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். அதாவது இந்த டைம் 9லேருந்து 9:30 மணி தான் கேட்டிருக்காங்க. அதாவது 9 மணியே பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி தான் செங்கோணத்தை கரெக்டாக அமைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு எங்கேயுமே பார்த்தாலும் 90 டிகிரி அமைக்காது. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா 9 மணி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 9 மணி 00 நிமிடங்கள். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா செங்கோணத்தை அமைக்கும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 9 மணிக்கும் 9:30 மணிக்கும் இடையில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போது செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9 மணி எடுத்துக்கிட்டாவே 9னா சின்ன முள் பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும். இந்த டைமே பார்த்திங்கன்னா கரெக்டான 90 டிகிரி தான். அடுத்து வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரி அமைக்காது. அதாவது 9 மணி முதல் 9:30 மணி வரை வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரி அமைக்காது. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 9 மணி 00 நிமிடங்கள். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா செங்கோணத்தை அமைக்கும், அதாவது 90 டிகிரி வந்து அமைக்கும். இந்த கேள்விக்கான விடை 9 மணி 00 நிமிடங்கள். சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கடிகார சம்மில் மாடல் 4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடல் 5ல் வந்து பார்த்திங்கன்னா 9 மணினா அது வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும், என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 5வது மாடல். அப்படி இல்லைனா 9 மணிக்கு ஆப்போசிட்டில் என்ன டைம் காமிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் மாடல் 5. சரி வாங்க, மாடல் 5 பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.